وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ்வை வணங்குவதற்கும் அல்லாஹ் ரசூலுடைய உபதேசங்களை கேட்பதற்கும் நமக்கு வாய்ப்பு கொடுத்து நம்மை பள்ளிக்கு அழைத்து வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல விஷயங்களை நாம் கேட்பதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புமிக்க பெரியோர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்நேரமும் நாம் அல்லாஹ்வுடைய தொடர்பிலேயே இருக்க வேண்டும். ஒரு நொடியும் அல்லாஹ்வை மறந்து நமது வாழ்க்கை போய்விடக்கூடாது என்பதற்காக பல வழிகளில் நமக்கு அல்லாஹ்வை நினைவுறுத்துகிறார். அன்பர்களே, அவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நமக்கு நினைவுறுத்துகிற வழிகளில் ஒன்று துஆ. எந்த நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை கற்றுக் கொடுத்து காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லும் வரை ஒவ்வொரு காரியங்களிலும் நீ அல்லாஹ்விடத்திலே முறையிடுவாயாக, அல்லாஹ்விடத்திலே கேட்பாயாக, அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பாயாக, அல்லாஹ்விடத்திலே உன்னுடைய நன்மை தீமைகளை எப்படி கேட்க வேண்டும் என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த ஜும்மாவிலே ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் நஸஈ, முஸ்தத்ரக் ஹாக்கிம், இப்னு ஹிப்பான், இப்னு ஹுஸைமா போன்ற கிதாபுகளிலே சஹீஹ் சனதோடு ஹசன் சனதோடு ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லவ் யரா கரியத்தன் யுரீது துஹூலஹா லம் யர கரியத்தன் யுரீது துஹூலஹா இல்லா கால ஹீன யராஹா அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ மா அன்ஸல்ன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்கிற பொழுது பயணத்திலே ஒரு ஊருக்குள் நுழைய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டால், ஒரு ஊருக்குள் நுழைய நாடினால், ஒரு ஊரில் நுழையக்கூடிய நேரம் வந்துவிட்டால் இந்த துஆவை கட்டாயமாக ஓதுவார். ஓதாமல் ஒரு நாளும் இருந்ததே இல்லை. எந்த ஊருக்குள் நுழைந்தாலும் சரி இந்த கீழ்க்கணும் வரக்கூடிய துஆவை ஓதுவார். இப்போ இங்கே பள்ளப்பட்டிருந்து நாம் சென்னை செல்கிறோம். இங்கிருந்து கிளம்பி நாம் ஒவ்வொரு ஊராக செல்கிறோம். கடைசியிலே ஒரு ஊரில் போய் தங்க வரும். மெட்ராஸில் இங்கிருந்து நான் சேலத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு நாள் தங்குறோம், திரும்ப அங்கிருந்து இங்கே வர்றோம். இப்படி எந்த ஊருக்கு நீங்கள் சென்றாலும், ஏன் இங்கிருந்து பக்கத்து ஊருக்கு காலையிலே கிளம்பி மதியம் ஒரு வேலைக்கு செல்கிறோம், திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு வந்து விடுகிறோம். அப்பொழுதும் சரி இந்த இரண்டு வரியை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துஆக்களை ஓதுகிற பொழுது அதில் ஏராளமான நன்மைகளை நாம் பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்தார்கள், இவ்வாறு ஓதுவார்கள். அல்லாஹும்ம எங்கள் ரப்பே, ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ வமா அதுலல்ன, 7 வானங்களுடைய ரப்பே, இந்த 7 வானங்கள் எவற்றையெல்லாம் பூர்த்தி இருக்கிறதோ, எவற்றையெல்லாம் சூழ்ந்திருக்கிறதோ அத்தகைய அனைத்து வஸ்துக்களுடைய ரப்பே, வரப்பல் அர்தீன ஸப்இ வமா அக்லல்ன, 7 பூமிகளும் அந்த 7 பூமிகள் எவற்றையெல்லாம் சுமந்திருக்கிறதோ அந்த அனைத்து பொருட்களுக்கும் ரப்பாக இருக்கக்கூடியவனே, வரப்ப ஷயாத்தீனி வமா அக்லல்ன, ஷைத்தான்கள், இன்னும் ஷைத்தான்கள் யாரையெல்லாம் வழிகெடுத்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ரப்பாக இருக்கக்கூடியவனே, வரப்பர் ரியாஹி வமா தரைன, காற்றுகளும் அந்த காற்றுகளை எவற்றையெல்லாம் அந்த காற்றுகள் அடித்து செல்கின்றனவோ அவற்றுக்கெல்லாம் ரப்பாக இருக்கக்கூடியவனே, இன்னா நஸ்அலுக கைர ஹாதிஹில் கரியதி, நாங்கள் செல்லுகின்ற இந்த ஊருடைய நன்மைகளை உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். வகைர அஹ்லிஹா, அந்த ஊரில் வாழ்பவர்கள் அந்த ஊரில் இருப்பவர்களுடைய நன்மையை உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். வனஊது பிக மின் ஷர்ரிஹா, இந்த ஊரின் தீமையை விட்டும் உங்களிடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம். வஷர்ரி அஹ்லிஹா, இங்கே இருப்பவர்களின் தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வஷர்ரி மாஃபிஹா, இன்னும் இந்த ஊரிலே என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த அனைத்து பொருட்களுடைய தீமையை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறு துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவுடைய பொருளையும் உங்களுக்கு நாம் சொன்னோம். இது எளிமையான ஓரிரு வரிகளில் இருந்தாலும் இதன் பலன் நண்பர்களே கணக்கிட முடியாது. நாம் ஒரு ஊருக்கு செல்லுகிறோம் என்று சொன்னால் அங்கே சென்று நாம் மகிழ்ச்சியாக நம் வேலைகளை முடித்துவிட்டு நாம் திரும்ப வருவோமா, அல்லது நாம் சென்ற வேலைகள் தடங்கள் ஏற்பட்டு அது செய்ய முடியாமல் போகுமா என்று நமக்கு தெரியாது. ஒரு ஊருக்கு பயணம் செல்கிறோம் என்று சொன்னால் செல்பவர்கள் சந்தோஷமாக சென்று சந்தோஷமாக திரும்பி வரக்கூடிய காட்சியையும் பார்க்கிறோம். ஒரு சிலர் செல்கிற பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு சென்று அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற முடியாமல் கவலையோடு திரும்பி வரக்கூடிய காட்சியையும் பார்க்கிறோம். இன்னும் சிலர் இவ்வாறெல்லாம் சொல்லுவார்கள், அந்த இடத்துக்கு நான் பல தடவை போய்விட்டேன், அந்த காரியம் நடைபெறவில்லை, எத்தனையோ முயற்சி செய்தும் அந்த காரியம் தடங்கலாக இருக்கிறது, அதிகாரியை பார்க்க முடியவில்லை, வேலை நடைபெறவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலைகளையும் நாம் பார்க்கிறோம். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்குள் நுழைவதற்கு முன்பே இந்த துஆவை நீங்கள் ஓதிவிடுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி ஓதிவிட்டு அந்த ஊருக்குள் நுழைந்தால் அந்த ஊரிலே உள்ள நல்லதை மட்டும் அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த ஊரிலே எந்த தீமையும் யாரும் உங்களுக்கு செய்யவே முடியாது. யா அல்லாஹ், இந்த ஊரின் நன்மையை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், இந்த ஊருடைய மக்களின் நன்மையை உன்னிடத்திலே கேட்கிறேன். அப்ப உங்களுக்கு யாரும் அந்த ஊரிலே தீமை செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாது. இன்னும் ஒரு அம்சத்திலே விளங்கிக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைப்பவர்கள் கூட இந்த துஆவை பெரும் அல்லாஹ் இடத்திலே நீங்கள் ருஜுவாகிவிட்டு அல்லாஹ் இடத்திலே உங்களை சமர்ப்பித்து விட்டு செல்கிற பொழுது பலருக்கும் தீமை செய்பவர்கள் கூட உங்களிடத்திலே அன்பாக நடந்து உங்கள் காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பார்கள். நானும் பல நேரம் பார்த்திருக்கிறேன். இந்த துஆக்களை பெருமானார் சொன்ன துஆக்களை ஓதிவிட்டு சென்று ஒரு காரியம் நிறைவேற்றி வருகிற பொழுது ஒரு சிலர் நம் நண்பர்களே சொல்லுவார்கள், அது எப்படி அந்த ஆள் உங்கள்கிட்ட அப்படி நடந்துட்டானா, கேட்கவே ஆச்சரியமா இருக்குது, யார்கிட்டையுமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாரு, உங்கள்கிட்ட இவ்வளவு பொறுப்பாக கனிவாக நடந்து உங்க வேலையை முடிச்சு கொடுத்தாரா, கேட்கவே ஆச்சரியமா இருக்குது எப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனிடத்திலிருந்து தீமையை வெளியாக்குவதும் நன்மையை வெளியாக்குவதும் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. அப்ப அன்பர்களே, நாம் அந்த மனிதரை பார்க்காமல் அந்த மனிதனுடைய கட்டுப்பாடு யார் கையிலே இருக்கிறதோ, அந்த மனிதனுடைய உச்சி குடுமி யார் கையில் இருக்கிறதோ, ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லாஹு ஆகிதும் பினாசியத்திஹா, இந்த உலகத்தில் எந்த உயிர் பிராணியும் இல்லை, அதனுடைய உச்சி குடுமி அல்லாஹ்வின் கையிலே இருந்தே தவிர என்று நாயகம் ஸல்லல்லாஹு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் உச்சி குடுமி என்றால் என்ன பொருள்? அவனுடைய கட்டுப்பாடு, அந்த வஸ்துக்களுடைய கட்டுப்பாடு, அதனுடைய ஆதிக்கம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது.
அந்த பொருளை உங்களுக்கு சாதகமாக மாற்றுபவனும் அல்லாதான், அந்த பொருளை உங்களுக்கு பாதகமாக மாற்றுவதும் அல்லாதான். நம்முடைய திறமையால் நீ செய்ய முடியாததை, உங்களுடைய தந்திரோபாயங்களை கொண்டு நீங்கள் செய்ய முடியாததை அல்லாஹ் தஆலாவுடைய ஃபضலை கொண்டு சாதித்து விடலாம். ஒரு மனிதன், இந்த அதிகாரி தானே, எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர், அவர் நான் எவ்வளவு தடவை பார்த்திருக்கேன், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வேண்டப்பட்டவர் என்று நினைத்து சர்வசாதாரணமாக என் வேலை முடிந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு செல்லுவார். அந்த வேலை அங்கே முடியாது. அவர் சொல்லுவார், நீ ரொம்ப வேண்டப்பட்டவர் தாங்க, ஆனா என் மேலதிகாரி விட மாட்டேங்கிறாங்க, நான் என்ன செய்வேன் என்று சொல்லிவிடுவார். சிலர் நினைக்கலாம், என்னிடத்திலே பணம் இருக்கிறது, காசை தூக்கி எறிஞ்சா எல்லாரும் வேலை செய்வாங்க, நான் காசை தூக்கி எறிஞ்சு என் வேலைகளை சாதித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லலாம். எவ்வளவோ காசுகளை தூக்கி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நாடாமல் உனக்கு கண்ணியம் கிடைக்காது, அல்லாஹ் நாடாமல் உனக்கு மரியாதை கிடைக்காது. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் சிறைச்சாலைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ முதலமைச்சர்கள் தன் இறுதி காலங்களில் சிறைச்சாலையில் கழித்திருக்கிறார்கள். ஊருக்கே தலைவராக வாழ்ந்தவர்கள் எல்லாம், முதலமைச்சராக பிரதமராக இருந்தவர்கள் எல்லாம், நாட்டின் அதிபர்களாக இருந்தவர்கள் எல்லாம் தன் வாழ்நாளில் இறுதி நாட்களை சிறையிலே கழித்திருக்கிறார்கள். உன் அதிகாரம் அங்கே வேலை செய்யாது, உன் பணம் அங்கே வேலை செய்யாது, உன் பழக்க வழக்கம் அங்கே வேலை செய்யாது, எல்லோரும் எனக்கு அறிமுகமானவர்கள் சொல்ல அங்கே வேலை செய்யாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய ஃபضல் மட்டும்தான் வேலை செய்யும். அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய கருணை மட்டும்தான் வேலை செய்யும். எந்த நேரத்திலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன் கருணை காட்ட தயாராகத்தான் இருக்கிறார். நண்பர்களே, 2 நாளைக்கு முன்பு ஒரு விமான விபத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கஜகிஸ்தான்ல நடந்த விமான விபத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல இருந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் பின்னாடி வெளியானது. விமானம் மேலே பறந்து கொண்டிருந்த விமானம் பறவை கூட்டம் மோதியது என்று ஒரு சிலரும், அல்லது தாக்குதலுக்கு உட்பட்டது என்று ஒரு சிலரும் கூறுகிறார்கள். அங்கிருந்த விமானம் செங்குத்தாக பூமியை நோக்கி இறங்குகிறது. அந்த இறங்கும் நேரத்திலே உள்ளே ஒருத்தர் செல்ஃபி எடுத்து வீடியோ போடுறார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எங்களை காப்பாத்து, அல்லாஹ் எங்களை காப்பாத்துன்னு சொல்றாரு. அந்த கிளிப்பு வெளியாகுது. அவ்வளவுதான். அந்த ஒரு நிமிஷம், ஒரு சில வினாடிகள் தான் அந்த கிளிப்பு. உள்ளுக்குள் விமானத்துக்குள் எடுக்கப்பட்டது. விமானம் தரையில மோதிருச்சு. மோதி விமானம் தீப்பற்றி எரிந்தது. 48 பேர் சுமாராக இறந்து போனார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த விமான விபத்துல பொழைச்சவங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். 48 பேர் இறந்து போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கையை நசீபாக்குவாங்க. சோனத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா மரணித்தவர்களுக்கு ஆறுதலை அல்லாஹ் கொடுப்பானாங்க. அதுல ஒரு 25 பேர் பொழைச்சுக்கிட்டாங்க. வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவரு கிளிப் போட்டவர். அவரு, நான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தேன், என்னை அல்லாஹ் பாதுகாத்துட்டான். செங்குத்தாக கீழே விழுந்து வெடித்து சிதறி 2 துண்டாக விமானம் போய் பற்றி எரிந்து பெட்ரோல் டேங்க் வெடித்து சிதறிய விமானத்துக்குள்ள வந்து ஒரு சின்ன கீரல் எல்லாம் வெளிவந்திருக்காரு. அவர் பேட்டி கொடுத்த விமானத்துக்கு உள்ள இருந்து செல்ஃபி எடுத்தவர் வெளியே வந்து அல்லாட்ட ருஜு ஆயிட்டே இருந்தேன், அல்லாட்ட கெஞ்சிட்டே இருந்தப்ப என்னை பாதுகாத்துக்கோன்னு சொல்லி, என்னை அல்லாத்துல ஒரு சின்ன காயம் கூட இல்லாம அல்லாஹ் என்னை பாதுகாத்துட்டான் இது சொல்லுகிற பொழுது ஆச்சரியமா இருந்தது. அப்ப நீ அல்லாட்ட ருஜுவானால், நீ அல்லாஹ்விடத்திலே கேட்டால், எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் சரி, எவ்வளவு யாராலும் சிந்தனையிலே கற்பனையிலே எட்டாத விதமாக இருந்தாலும் சரியே, உன்னை அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உன்னை காப்பாற்றுவான், காப்பாற்றி உன்னை கரை சேர்ப்பான் என்பதை கண்கூடாக நேற்றைய அந்த வீடியோ கிளிப்பு பார்த்து ஆச்சரியப்பட்டோம். அப்ப அன்பர்களே, நம் திறமையால், என்னுடைய அறிவின் காரணத்தினால், என் பழக்க வழக்கத்தால், என் காசு பணத்தால் சாதிப்பேன் என்று இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே அதை ஒப்படைத்து விட்டு அல்லாஹ் தஆலா அதை ரொம்ப லேசாக்கிடுவான். ரொம்ப அல்லாஹ் தஆலா லேசாக்கிடுவான். நீங்களா எப்படிங்க எந்த விஷயத்துக்கு நீங்கள் அலைகின்றீர்களோ, அதுக்கு நான் 1 வருஷமா அலையிறேனே, 2 நாள்ல எப்படி வேலையை முடிச்சிட்டீங்க என்று பார்ப்பவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உன் காரியங்களை மிக மிக லேசாக்கி கொடுப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ வமா அதுல்ல, 7 வானங்களுக்கும் அவன்தான் ரப்பு. அந்த 7 வானங்களும் எவற்றையெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, எவற்றையெல்லாம் நிழலிட்டுக் கொண்டிருக்கிறதோ அத்தனைக்கும் அவன்தான் ரப்பாக இருக்கிறான். ரப்பு என்றால் என்ன பொருள்? அவன்தான் அவற்றின் உரிமையானவனாக இருக்கிறான். அவற்றை தஸர்ருஃப் செய்யக்கூடியவனாக அவன்தான் இருக்கிறான். அவற்றை குழம்பக்கூடியவனாக அவன்தான் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அனைத்து வஸ்துக்களையும் ஆட்டுவிப்பவன் அவன்தான். அவற்றை வேலை செய்ய வைப்பவன் அவன்தான். இயங்க வைப்பவன் அவன்தான். யாரை நீ நாடி செல்கிறாயோ அவர்களுடைய அன்பை உண்டாக்குபவனும், அவர்களுடைய கருணையை உண்டாக்குபவனும், கோபத்தை உண்டாக்குபவனும், அவர் சிந்தனையை மாற்றுபவனும் அல்லாஹ் தான். நண்பர்களே,
வீடுகளுக்கு செல்கிறீர்கள், செல்கிற பொழுது உங்க மனைவி எடுக்க ஒரு செய்தி சொல்ல இருக்கிறார்கள், எப்படி அவருடைய எஃபெக்ட் இருக்கும், அவருடைய அதனுடைய பலன் எப்படி இருக்கும்னு தெரியலையா, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சது. யாருதான்? என் மனைவியின் கையிலே நீதான் இருக்கிறார், என் மனைவி உன் கையில் தான் இருக்கிறார்கள், அவருடைய உச்சி குடுமி உன் கையில் தான் இருக்கிறது, அவர்களுக்கும் நீதான் ரப்பாக இருக்கிறாய், உன் சொல்லுக்கு மீறி அவர்கள் செய்ய முடியாது, அவர்களிடத்தில் நன்மை எனக்கு நீ வெளியாக்கு, அவர்களின் தீமையை விட்டு என்னை நீ பாதுகாத்துக் கொள். உன் பிள்ளையை பார்க்கிறாயா, அங்கேயும் சொல்ல வேண்டும், ரப்பே இந்த குழந்தையுடைய நன்மையை உன்னிடத்திலே கேட்கிறேன், இந்த குழந்தையின் தீமையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவே குர்ஆனிலே சொல்கிறார், எத்தனையோ பேர்களை அவருடைய குழந்தைகளை அவர்களுக்கு சோதனைகளாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனைவி மக்களை சோதனையாக சில பேருக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ்ட்ட கேளு, என் புள்ள என் பேச்சு கேட்காம என்ன செய்வான் என்று சொல்லாதே. அப்படி எல்லாம் இருக்காது. எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்களுக்கு தலைவலியாக, பெற்றோர்களுக்கு பாரமாக, பெற்றோர்களுக்கு சுமையாக ஆனவர்களும் இருக்கத்தான் செய்கிறார். நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு, அந்த காரியத்தை துவங்குவதற்கு முன்பு எப்படி அல்லாஹ் இடத்திலே கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்அ, 7 வானங்களுக்கு ரப்பானவனே, 7 வானங்கள் எவற்றையெல்லாம் சூழ்ந்திருக்குமோ அத்தனை வஸ்துக்களுக்குமே ரப்பாக இருக்கிறாய், 7 பூமிகளுக்கும், 7 பூமிகள் எவற்றையெல்லாம் சுமந்திருக்கின்றனவோ அவற்றுக்கும் நீ ரப்பாக இருக்கிறாய். நண்பர்களே, இந்த பூமியில் இருக்கிற ரப்பாக உன்னிடத்திலே நான் நன்மையை கேட்கிறேன் சொல்லுகிற பொழுது பூமியில் உள்ள எந்த வஸ்துவும் உங்களுக்கு தீமை செய்யாது. ஒரு சின்ன வஸ்து கூட, ஒரு சிறு பூரானா இருக்கட்டும், ஒரு பள்ளியா இருக்கட்டும், ஒரு எலி தொந்தரவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே பூமிக்கு உள்ளிருப்பவைதான். அத்தனைக்கும் ரப்பாகி அல்லாஹ் இடத்திலே அவர்களை ஒப்படைக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பாதுகாப்பான். கிதாபிலே ஒரு செய்தி போட்டிருந்தார்கள். இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை காபத்துல்லாவிலே இரவு தொழுகைக்கு சென்று இரவெல்லாம் தொழுது கொண்டிருந்தார். மேகம் முழுமையாக சூழ்ந்து மழை தூறி கொண்டிருந்தது. இரவெல்லாம் மழை, சில நேரங்களில் மேகம் அடர்ந்து சூழ்ந்து ஊரே கருப்பாயிருக்கும். மணி என்னவென்று தெரியாது. நம் கையில இன்றைக்கு வாட்சி இருக்கிறது. நேரம் 5 மணி ஆகிவிட்டால் பாங்கு சொல்கிறார்கள், 4 மணி ஆகிவிட்டால் பாங்கு என்று நமக்கெல்லாம் கணக்கு இருக்கிறது. ஃபஜ்ர் பாங்கு 5 மணிக்கு, லுஹர் பாங்கு 1:30 மணிக்கு சொல்லிடுறோம். இப்ப நம்ம வானத்தை பார்க்க தேவையில்லை. அந்த காலத்திலே வாட்சி இல்லாத காலத்திலே வானத்தை பார்த்துதான் காலை உதயமாகி விட்டதா, ஃபஜ்ர் நேரம் வந்து விட்டதா, லுஹர் நேரம் வந்து விட்டதா என்று கண்டுபிடிப்பார்கள். அப்ப அவர்கள் காலையில பார்க்கிறார்கள், ஃபஜ்ர் நேரம் வந்துருச்சானே தெரியல. கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிறது, வானத்தில் எந்த வெளிச்சமும் இல்லை, மழை தூறி கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறார்கள் காபத்துல்லாவிலே. ஃபஜ்ர் பாங்கு சொல்வதா இல்லையா என்று இமாமுக்கு தெரியவில்லை, முஅஸ்ஸினுக்கு தெரியவில்லை. இன்னும் காத்திருப்பதா இல்ல ஏதோ ஒரு டைம்ல பாங்கு சொல்லி தொழுதுறதா? நாம் சொல்லிட்டா 3 மணி ஆயிருந்துச்சுன்னா பாங்கு சொல்லி தொழுக கூடாது. சரி, காத்திருந்தோம், காலையில 7 மணி ஆயிடுச்சு, ஃபஜ்ர் நேரம் முடிஞ்சிடும், என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். யாருக்குமே விடை தெரியவில்லை. அங்க இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், சற்று மக்களை அழைத்து, ஃபஜ்ர் உதயமாகி விட்டது, நீங்கள் பாங்கு சொல்லலாம், சுபு வந்து விட்டது, பாங்கு சொல்லலாம் என்று சொன்னார். எப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார். என்னை இப்போது ஒரு தேல் கொட்டி விட்டது, அதை வைத்து நான் சொன்னேன். தேல் கொட்டியதை வைத்து எப்படி ஃபஜ்ர் நேரம் வந்துருச்சுன்னு எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு துவா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். இந்த துவாவை ஒருவன் காலையில் ஓதிவிட்டால் அன்று மாலை வரை எந்த தேல் கொட்டாமல், பாம்பு கடிக்காமல், ஆபத்து ஏற்படாமல், விபத்து ஏற்படாமல் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இரவில் ஓதிவிட்டால் இரவு முழுவதும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த துவாவை நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவான். நான் இரவிலே அந்த துவாவை ஓதிவிட்டேன். இப்ப தேலனை கொட்டியதுக்கு என்று சொன்னால் இரவு முடிந்து விட்டது என்று பொருள், பகல் ஆரம்பமாகி விட்டது. அதை வைத்துத்தான் சொன்னேன் ஃபஜ்ர் பாங்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த அளவிற்கு அவர்கள் அந்த துவாவை, பெருமானார் சொன்ன சொல்லை நம்பினார்கள் நண்பர்களே. அப்போ ஒரு நாட்களுக்கு முன்பு ஒரு தாய் போன் செய்து சொன்னார்கள், என்னிடத்திலே என்னுடைய குழந்தை, 5 வயது குழந்தை விளையாண்டு கொண்டிருந்தார். விளையாட்டு காரை தூக்கி எறிந்தார் ஒரு பிள்ளைக்கு மீது, கண்ணிலே பட்டு ரத்தம், கண்ணுக்கு உள்ளிருந்து ரத்தம் வந்து விட்டது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இப்படியேதான் அவர்களுக்கு மாசம் 1 முறை 2 முறை ஏதாவது ஒரு கீழே வந்து கையிலே அடியோ, தலையிலே அடியோ, கண்ணில அடியோ, ஆஸ்பத்திரி கொண்டு போறோம், துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. நான் படுத்துக்கிட்டே இருக்கேன், என்ன செய்யறது அப்படின்னு கேட்டான்.
அப்ப நான் சொன்னேன், நீங்க காலையில இந்த துவாவை ஓதி பிள்ளைக்கு ஊதுனீங்களா? இல்லையே, அந்த துவாவே தெரியாது. அப்ப என்ன செய்ய முடியும்? நாம டாக்டர்கிட்ட நேரம் செலவழிக்கிறோம், காசு செலவழிக்கிறோம், பணம் செலவழிக்க தயாராக இருக்கிறோம், வருத்தப்படுகிறோம். என் பிள்ளைக்கு வருஷத்துல இந்த மாசத்துக்கு 2 வாட்டி இப்படி ஆகுது, யாராவது சூனியம் பண்ணிருப்பாங்களா அல்லது ஏதாவது காத்து கருப்பு அண்டி இருக்குமா அப்படின்னு அதுக்கு ஓதி பார்க்கறதுக்கு அஜத்துமார்கிட்ட கொண்டு போய் காசு கொடுக்குறோம். ஆனா பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலையில எந்திரிச்ச உடனே இங்க அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்ற துஆவை 3 முறை நீங்கள் ஓதி விட்டீர்களானால் அன்று மாலை வரை எந்த விபத்தும் ஏற்படாது, வீடு தீப்பற்றி எரியாது, ஆக்சிடென்ட் ஆகாது, கீழே அடிபடாது, உங்களுக்கு வீட்டிலே எந்த ஆபத்தும் வெளியிலே எந்த ஆபத்தும் ஏற்படாது. சிறு குழந்தைகளுக்கு மனப்பாடம் செய்து கொடுத்து விடுங்கள். மனப்பாடம் செய்ய முடியாத குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் ஓதி அந்த குழந்தைகள் மேல் ஊதிவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த துஆக்கள் மிக சின்னதாக நமக்கு தெரிந்தாலும் அவற்றுக்காக வேண்டி கொண்ட பலன், ஆஸ்பத்திரியில போய் 4 நாள் 5 நாள் காத்திருக்க தேவையில்லை, நம்ம விபத்துக்காக வேண்டி பணம் காசு செலவழிக்க அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எளிமையான முறையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். இப்ப பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்கள், பாம்பு, தேளு, பல்லி, கொசு எல்லாருடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து விடுகிறான். இந்த இவற்றுடைய தீமை நமக்கு தீமை செய்யாமல் அல்லாஹ் அவற்றை காத்து விடுகிறான். ஒருத்தர் சொன்னாங்க, அப்ப இந்த துஆ ஓதிட்டா கொசு கடிக்காத ஹஜ்ரத்? நிச்சயமா அல்லாஹ் அந்த கொசுவின் தீமையை விட்டு பாதுகாப்பான். கடிக்காதுன்னு சொல்லலாம், அல்லது அப்படி கடித்தாலும் அதனால உனக்கு டெங்கு உண்டாகாது, அதனால உனக்கு மலேரியா வராது. அல்லாஹ் அந்த கொசுடைய தீமையை விட்டு பாதுகாத்துக்குவான். அதனுடைய இயற்கையை அதனுடைய ரிசுக்கு உடம்புல வச்சிருந்தா ஒரு சொட்டு ரத்தம் புரிஞ்சு வேணா குடிக்கலாம். இந்த துஆ நீ ஓதிட்டா அது தீமையை உனக்கு செய்யாது. ஏன்னா கொசுவுக்கும் ரப்பு அல்லாஹ்வா இருக்கிறான். அதன் தீமையை விட்டு என்னை பாதுகாத்துக்கிறப்பே நீ அல்லாஹ்ட்ட நீ கேட்டுட்ட. கொசு கடித்தால் கடிக்கலாம், ஆனால் அதன் காரணமாக வரக்கூடிய லெப்டோஸ்பைரோசிஸ் வராது, பறவை காய்ச்சல் வராது, மலேரியா வராது, உனக்கு கொசுவால் வரக்கூடிய தீமைகள் வராம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உன்னை பாதுகாப்பான். இந்த துஆவை நீ ஓதிவிட்டால், அல்லாஹ் இடத்திலே கேட்டு விட்டால் அல்லாஹ் கொடுப்பான். அதுக்குதான் பெருமானார் கேட்க சொல்லி சொல்றாங்க. பெருமானார் கேட்க சொல்லி ஏன் சொன்னாங்க? நீங்க கேளுங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுப்பான்னு சொன்னாங்க. அப்ப இந்த பூமி எவற்றையெல்லாம் சுமக்கிறதோ அவற்றுக்கும் ரப்பா இருக்கக்கூடியவனே. வரப்ப ஷயாத்தீனி உமா அவர்கள், ஷைத்தானுக்கும் நீதான் ரப்பு. ஷைத்தான் யாரையெல்லாம் வழி கெடுத்தானோ அவர்களுக்கும் நீதான் அல்லாஹ் ரப்பு. ஷைத்தான் மட்டும் வேற எங்க ரப்பா இருக்கானா? இல்ல, ஷைத்தானுக்கும் அல்லாஹ் தான் ரப்பா இருக்கான். அப்ப அன்பர்களே, அந்த அல்லாஹ் இடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அந்த ஷைத்தானை அல்லாஹ் நம்மேல் சாட்டாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். யார் அல்லாஹை மறந்து வாழ்கிறார்களோ அவர்கள் மீது ஷைத்தானை நாமே சாட்டி விடுவோம். அல்லாஹ் சொல்றான், ومن اعرض عن ذكري ومن يعش عن ذكر الرحمن نقيض له شيطان. அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணித்து வாழ்கிறார்களே அவர்கள் மீது ஷைத்தானை நாம் சாட்டி நீ கூடவே இருப்பா, பஹுவலஹு கரீன், 24 மணி நேரம் இவன் கூடவே இருந்து இவனுக்கு எடுத்துக்கிட்டே இரு. ஏன்னா அல்லாஹ் உத்தரவு மதிக்கிறது இல்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நானே தான் சாட்டி விடுகிறேன்னு சொல்றான். அல்லாஹ்வே சாட்டி விட்ட பின்னாடி பேய் பிடிச்ச மாதிரி இருக்காருங்க பையன், ஒரு பேச்சு கேட்க மாட்டாருன்னு ஓதி பார்க்க போறாங்க, தாவிசு போடுறாங்க. அல்லாஹ்வே சாட்டி விட்டுட்டு அல்லாஹ் யார் எடுக்க முடியாத போய் உலகத்துல எல்லா நிமிஷங்களுக்குமே ஓதி காப்பிட்டாலும் நீ பாட்டுக்கு கயிறு திரிச்ச மாதிரி உடம்பு முழுசும் தாவிசு கட்டாலும் கையில 2 கழுத்துல 2 இடுப்புல 4 கட்டாலும் போக மாட்டான் சைத்தான். ஏன்னா சாட்டுறது அல்லாஹ் வச்சில்ல. அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னை மறந்து வாழ்ந்ததற்கு தண்டனையாக ஷைத்தானை உன்மேல் சாட்டி விடுவேன். பஹுவலஹு கரீன், 24 மணி நேரமும் உன் கூட தான் இருப்பான் ஷைத்தான். இப்ப இதுக்கு ஷைத்தானை துரத்துறதுக்கு என்னங்க வழி? தாவிசு போட வேண்டிய அவசியம் இல்லை. நீ அல்லாஹ்வை நினைச்சா ஓடிடுவான். ஃபஜ்ர் தொழுதா அன்னைக்கு பூரா வரமாட்டான், துஹர் வரைக்கும் உன் கூட வரமாட்டான். நீ துஹர் தொழுதா உன் பழைய மனைவியில துஹர் தொழுக சொன்னா அசர் வரைக்கும் உன் கூட ஷைத்தான் வரமாட்டான். நீ அசர் மறந்து அல்லாஹ்வை மறந்து அசர் தொழுகாம நீ கடையில உட்கார்ந்து உன் கடைக்கும் வருவான், உனக்கும் வருவான், புள்ள குட்டிக்கும் வருவான். அல்லாஹ் சொல்கிறான், ரஹ்மான், ரஹ்மானுடைய திக்ரை புறக்கணித்து யார் வாழ்கிறார்களோ நுகையில் லஹு ஷைத்தானன், ஷைத்தானை நான் அவர்கள் மேல் சாட்டி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா இடத்திலே நாம் இது போன்ற துஆக்களை கொண்டு நாம் கல்பால் அவனிடத்தில் ருஜுவாகிற பொழுது, கல்பால் அவன் பக்கம் நாம் திரும்புகிற பொழுது அல்லாஹ் தஆலா அவன் அருளை கொண்டு அவன் கண்ணியத்தை கொண்டு நம்மளை பாதுகாக்கிறான்.
நம்மையும் நம் குடும்பத்தினரையும் அல்லாஹ் அனைத்து ஆபத்துகளிலும் பாதுகாக்கிறான். ஆக இது போன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்த துஆக்களை கொண்டு அல்லாஹ் இடத்திலே ருஜுவாகி, அல்லாஹ் இடத்திலே நம் கல்பால் திரும்பி, அல்லாஹ் இடத்திலே நம்முடைய பணிவை வெளிப்படுத்தி எதிர்பார்த்து காத்திருப்போமாக. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அனைத்து ஆபத்துகளை விட்டும், வானம் பூமியுடைய ஆபத்துகளை விட்டும், ஷைத்தானுடைய தீமையை விட்டும், சிஹரு சூன்யத்தை விட்டும், கண்ணேறுகளை விட்டும், அனைத்து விதமான தீமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.